ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம வந்தாச்சு. இன்றைக்கி வீடியோ போட முடியாது அப்படின்னு யோசித்தேன். பட் நம்ம அந்த கோல் ஒன்று டிஃபைன் பண்ணியிருக்கோம்ல. ஸோ எப்படியாவது இந்த ப்ரொக்ரஸ்டினேஷனை கில் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதனால தான் வேறு வழி இல்லாமல் இப்போ மணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மணி ஆகப்போகுது. ஸோ நைட்டு 12 மணி. இந்த நேரத்துலையும் நம்ம வீடியோ போடணுன்ட்டு தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ஒரு அடிஷ்னலாக நம்ம லைட் செட் பண்ணியிருக்கோம். சரி வாங்க வீடியோக்கு போடலாம். நேற்றுக்கு நம்ம வீடியோ போட்டிருந்தா 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுவுமே சூப்பரான ஒரு கொஸ்டின் நான் நோட் பண்ணியிருக்கேன். கேமிங் வித் ஹெச்கே அப்படிங்கிறவரும் அப்புறம் பிரகாஷ் 2912 இந்த 2 சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஆன்சராக இந்த வீடியோ இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் பேசினோம்னா நமக்கு மொக்கையாக இருக்குங்களா. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு கேமிங் வித் ஹெச்கே அவர் நம்ம யூடியூப்பில் உள்ள டுட்டோரியல் பற்றி சொல்லியிருந்தார், நல்லாயிருக்கு அப்படின்னு. தென் அவரோட கொஸ்டினை கேட்டிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, 3D இண்டஸ்ட்ரியில் உள்ள செக்டார்ஸை நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி இன்னும் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதையுமே நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் கொஸ்டின், செக்டார்ஸ் ஆஃப் 3D இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா நிறையா இருக்குங்க. ஒரு 10 இண்டஸ்ட்ரிகிட்ட இருக்குது. ஸோ நம்ம எல்லாத்தையும் நினைவு வச்சுக்கிட்டு சொல்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். காம்ப்ளிகேட்டடாக இருக்குங்கிறத விட நம்ம சிலதை விட்டுருவோம். ஸோ அதனால் நான் கேட்டகரைஸ் பண்ணி எழுதி வச்சுருக்கேன். ஸோ அந்த 10 இதையுமே நம்ம சொல்கிறேன். அதில் என்னென்ன மாதிரி ஒர்க் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட் அண்டு மீடியா. ஸோ இந்த என்டர்டெயின்மெண்ட் அண்டு மீடியாவில் தான் பார்த்திங்கன்னா எல்லாமே வரும். ஸோ நம்ம ஃபிலிமு, அப்புறம் ஷார்ட் ஃபிலிமு, இல்லைனா ஓடிடியில் வர்ற வீடியோஸ், அனிமேஷன் வீடியோஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் அண்டு மீடியாவில் வரும். ஈவன் தோ கேமிங் கூட இந்த என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மீடியாவில் தான் வரும். ஓகேங்களா? இது ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரி. தென் அட்வர்டைஸிங் அண்டு மார்க்கெட்டிங். ஸோ அட்வர்டைஸிங் அண்ட் மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி. நிறைய நம்ம ஆட்ஸ் பார்த்துருப்போம். நம்ம ஆடில் வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அது சிஜி, அதுக்கப்புறம் 3D தான். நமக்கே சிலது தெரியாது. மேக்ஸிமம் சிலது சில டைரெக்டாகவே 3Dயாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரூட்டி இந்த மாதிரி விளம்பரம்லாம் போடுறாங்களே, ஃப்ரூட்டியாக அது என்னது, அந்த மேங்கோ ஜூஸ், அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு 3Dயாக தான் தெரியும், நமக்கே தெரியும். ஸோ லிக்விட் சிமுலேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸ்ப்ரைட்டு, 7up விளம்பரம், இந்த மாதிரி நிறைய ஆட்ஸு. ஈவன் தோ இந்த ஷாம்பு ஆட்ஸு, அதனால் முடியெல்லாம் சிஜி தான் பண்ணுவாங்க மேக்ஸிமம். ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியிலையும் 3D நிறைய ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் அண்டு மார்க்கெட்டிங்கில். அடுத்ததாக தேர்ட் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தோம்னா ஆர்கிடெக்சர் அண்ட் ரியல் எஸ்டேட். இதுவும் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரி, ஆர்கிடெக்சர் அண்டு ரியல் எஸ்டேட். இதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த 3ds மேக்ஸு, அதுக்கப்புறம் மாயா, ஸோ மாயா பிளெண்டர், இந்த மாதிரி சாஃப்ட்வேர் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 3ds மேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது கொஞ்சம் கேர் சப்போர்ட் இருக்கும், ஈஸியாக இருக்கும், நமக்கு யூனிட்ஸ்லாம் ஈஸியாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிதாக இருக்குன்ட்டு மேக்ஸிமம் பீப்புள் 3ds மேக்ஸை ஆர்கிடெக்சர் அண்ட் விஷுவலைசேஷன், ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டரிங்கு, வாக் த்ரோ இது மாதிரி காட்டுறது. அதுக்கு இதுவும் தேர்டு நம்ம பார்த்துறோம். ஃபோர்த்து ப்ராடக்ட் டிசைன் அண்டு மேனுஃபேக்சரிங். ப்ராடக்ட் டிசைன்னா ஏதாவது புதுசாக ஒரு ப்ராடக்ட் ஒரு கம்பெனியில் லான்ச் பண்ண போகிறாங்க, அதை பற்றி டிசைன் பண்ணுறாங்கன்னா ரஃபாக ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு அதை ஒரு குயிக் ப்ரோட்டோடைப் பண்ணுறதுக்காக அங்கே சில ஆர்டிஸ்ட் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு கம்பெனிலையும். ஸோ குயிக்காக இந்த மாடல் எப்படி இருக்குன்னு பண்ணிக்கிறது. சில பேர் கேட் சாஃப்ட்வேர்லேயே யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் ட்ரெடிஷ்னலாக நம்ம பிளெண்டரோ இல்லை மாயா இந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். பேஸ்டு ஆன் த கம்பெனியை பொறுத்து அது மாறும். ஓகேங்களா? அந்த குயிக்காக ப்ரோட்டோடைப் பண்ணி இது ஃபைனலாக ரெண்டர் பண்ணால் எப்படி இருக்கும் இந்த மாடல் அப்படிங்கிற மாதிரி, இதுக்கு என்ன மெட்டீரியல் கொடுத்து என்னென்ன பண்ணோம் அப்படின்னு. ஸோ குயிக்காக ப்ரோட்டோடைப் பண்ணுறதுக்கு
3D யூஸ் பண்ணுறாங்க. அதாவது எங்கன்னா ப்ராடக்ட் டிசைன்லையும் அந்த மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி யூனிட்டில். ஸோ தென் வந்து 5th பார்த்தோம்னா மெடிக்கல் அண்டு சயின்ஸ் விசுவலைசேஷன். ஸோ மெடிக்கல் அண்ட் சயின்ஸ் விசுவலைசேஷன் வந்து அது ஒரு செக்டார். ஸோ நீங்கள் நினைக்கலாம் என்னடா இவ்வளோ செக்டார் இருக்கா அப்படின்னா இன்னும் இருக்குங்க. ஸோ மெடிக்கல் அண்ட் சயின்ஸ் செக்டாரில் என்ன பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து ஆர்கான்ஸ் எப்படி வந்து செயல்படுது, சில டாக்டர்ஸ் வந்து அவங்கள ஓனாக வந்து ஒரு அனிமேஷன் ஸ்டூடியோ மாதிரி வச்சு ஒரு 4 பேரை வச்சு ஹையர் பண்ணி அவங்களுக்கு தேவையான அவங்க எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களோட கிளைண்ட்டோ இல்லைனா அவங்களுக்கு வர்ற பேஷண்ட்டுக்கு ஷோ பண்ணி காட்டுறதுக்காண்டி அவங்களே வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச 2-3 டாக்டர்ஸ் வச்சுருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக ஒரு மூட்டு தேய்மானம் இருக்குன்னா அது என்ன ரீசன்னால மூட்டு தேய்மானம் வரும், மூட்டு வலிங்கிறது நம்ம வெளியில் சொன்னால் புரியாதுல்ல. ஸோ மூட்டு வலி எதனால் வருது அப்படிங்கிறத 3Dயில் விசுவலைஸ் பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜவ்வு வந்து உங்களுக்கு இதாகி உங்களுக்கு வந்து மூட்டு வலி வரும். ஸோ இது மாதிரியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த மெடிக்கல் அண்டு சயின்ஸ் விசுவலைசேஷனில் யூஸ் ஆகுது. நாட் ஓன்லி டாக்டர்ஸ், இதில் பெரிய லெவலில் கார்ப்பரேட்டில் பண்ணுறது கூட நடந்துகிட்ருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் அண்டு சிமுலேஷன். நிறையா பார்த்திங்கன்னா அந்த ட்ரைனிங் சிமுலேஷன்ஸ்லாம் நிறையா வந்திருக்கு இப்போ. ஸோ யூனிட்டி பேஸ் பண்ணி இல்லை அன்ரைல் பேஸ் பண்ணி நிறையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார் சிமுலேஷன்ஸ் நிறையா டிரைவிங் ஸ்கூல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது ஒன்ஸ் உங்கள் காரை கொடுக்குறதுக்கு முன்னாடியே சிமுலேட்டரில் உட்கார வச்சு ஓட்டி பழக சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிமுலேட்டர்ஸ் இது மாதிரி நிறைய எல்லாத்துக்குமே சிமுலேட்டர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சிமுலேட்டர்ஸுக்கும் நம்ம 3D வந்து யூஸ் பண்ணி தான் அவங்க அந்த அசட்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் டிவிங்கிறதும் பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினியரிங் அண்ட் சிமுலேஷன் இந்த செக்டாருக்குள்ளே தான் வரும். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ரியலாக இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து 3Dக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறோம் டிஜிட்டல் ஆப்ஜெக்டாக. ஸோ இதுவுமே ஒரு வளர்ந்து வர செக்டார் டிஜிட்டல் டிவிங் அப்படிங்கிறது. தென் 7th ஒன் பார்த்திங்கன்னா ஃபேஷன் அண்டு இ-காமர்ஸ். ஸோ ஃபேஷன் அண்ட் இ-காமர்ஸுங்கிறது அதுவும் ஒரு பெரிய கடல். ஸோ அதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறையா ஒர்க் ஆகுது 3D. பட் ஆனால் மேக்ஸிமம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஃபேஷனில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸோ இல்லை வந்து மாயாவோ இல்லை பிளெண்டரோ அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மார்வலஸ் டிசைனர் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸில் வந்து இந்த ஏஆர் அப்ளிகேஷன் இப்போது ரீசெண்டாக வந்து இப்போ அமேசான்லாம் பார்த்திங்கன்னா இ-காமர்ஸ் சைட் தான். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டை உங்கள் வீட்டிலே ப்ளேஸ் பண்ணி பார்க்குற அளவுக்கு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு இப்போ. ஸோ அந்த மாதிரி ஏஆருக்கு அசட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த இ-காமர்ஸில் வந்து 3D வந்து யூஸ் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் 8th வந்து எக்ஸ்ஆர் ஃபீல்டு. இப்போ நம்ம ஃபீல்டே நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்குது. ஸோ எக்ஸ்ஆர்லாம் நம்ம எல்லாமே இங்கே இதில் என்ன பண்ணோமோ இது எல்லாத்தையுமே இது வந்து நம்ம வந்து மீடியம் மட்டும் மாறும். டைரெக்டாக நம்மளோட ஹெட் மவுண்டட் டிஸ்பிளேயோ இல்லைனா வந்து ஒரு ஏஆர் கிளாஸோ இல்லைனா ஏஆர் வந்து ஃபோன்லேயோ இதில் பார்ப்போம். இது மீடியம் மட்டும் மாறும். பட் இதில் உள்ள எல்லாருக்குமே இந்த எக்ஸ்ஆர் வந்து செட் ஆகும். ஸோ தென் வந்து எஜுகேஷன் அண்ட் எஜுடெக் இதுலேயுமே பார்த்திங்கன்னா இதுதான் இருக்கிறதுலே பெரிய செக்டார் இந்த எஜுகேஷன் அண்ட் எஜுடெக். இது பார்த்திங்கன்னா இ-லேர்னிங் இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ள ஒரு துறை. இதில் மேக்ஸிமம் நிறைய வாய்ப்புகள் உள்ள துறை வந்து பார்த்திங்கன்னா இந்த எஜுகேஷன் அண்ட் எஜுடெக். ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா நிறைய எஜுகேஷனல் வீடியோஸ் க்ரியேட் பண்ணி ரெண்டர் பண்ணுறதாகட்டும் இல்லைனா ஏஆர்விஆருக்கே இப்போ நான் வந்துட்டாங்க, மீடியம் மாறி வருது அப்கிரேட் ஆகி. ஸோ அதனால் அதுக்குமே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் 10th லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மெட்டாவர்ஸ் அண்ட் வெப்3. இது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு 2-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நல்ல ஒரு க்ரோ ஆகி வர்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு பபுள் மாதிரி ஒரு பெருசாகிட்டே வந்து டப்புன்னு உடஞ்சி அது இப்போ எங்கே இருக்குன்னு தெரியாமல் போயிடுச்சு. அதாவது பார்த்திங்கன்னா வெப்3யில் என்எஃப்டிலாம் க்ரியேட் பண்ணுவாங்க, நான் ஃபஞ்சபிள் டோக்கன் அப்படின்னு. ஸோ நான் கூட க்ரியேட் பண்ணி ஓப்பன்சின்னு ஒரு சைட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து நான் ஒரு என்எஃப்டி வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதாவது
ரஜினிகாந்தோட என்எஃப்டி. ஸோ யாரும் வேணால் போய் வாங்கிக்கோங்க அதில். தென் வந்து மெட்டாவர்ஸுக்கு நம்ம அசட் க்ரியேட் பண்ணோம். ஸோ மெட்டாவர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதுக்கு அவத்தார் எதுவுமே அது ஒரு வேர்ல்டு தனியும் வேர்ல்டாக பண்ணும்போது மெட்டா ஹரிசான் இப்போ வந்து இதில் விட்டுருக்காப்புல ஃபேஸ்புக்கில். ஸோ இதெல்லாம் 10 டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி. இந்த 10 இண்டஸ்ட்ரியிலையும் சப் கேட்டகரியாக நிறைய இருக்குது. அப்போ நினச்சி பார்த்துங்க, நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. பட் இது வந்து வெளியில் தெரியல. ஸோ நீங்கள் தான் சர்ச் பண்ணணும். ஸோ அதுதான் உங்கள் கைக்குள்ள உள்ளது. அதனால் நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த மீடியாவே காலி ஆயிடுச்சு, இனி அவ்வளோதான், 3D ஃபீல்டே அவ்வளோதான் அப்படின்னு. இதெல்லாம் சொல்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 கேட்டகரியில் இருக்கிறவங்க தான். என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மீடியாவிலையும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற 2 பேர் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களோ அவங்க மட்டும்தான் இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டு வராங்க. ஸோ அவ்வளோதான் இனி இண்டஸ்ட்ரி அப்படின்னு. பட் அது தவிர மிச்ச 8 இண்டஸ்ட்ரியில் இன்னும் வந்து நிறைய வேக்கன்சி இருக்குது, நிறைய பேர் நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு அப்ஸ்கில் யுவர் செல்ஃப். ஓகேவா? ஸோ இதுதான் செக்டர்ஸ் ஆஃப் 3D இண்டஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு இது அவர் கேட்டிருந்த கேமிங் வித் ஹெச்கே கேட்டிருந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம வந்து சொல்லிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா கான்செப்ட்ஸ் அபவுட் அனிமேஷன் ஸ்டூடியோ. ஸோ கான்செப்ட் அபவுட் அனிமேஷன் ஸ்டூடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா உண்மையாக பார்த்திங்கன்னா நான் அனிமேஷன் ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணதில்லை. கோர்ஸ் முடிச்சதுலேருந்து அனிமேஷன் ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணதில்லை. பட் வந்து எனக்கு ஒரு ஐடியா தெரியும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ அந்த ஐடியா எப்படின்னா, அங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அது என்ன பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் டீம், தனியாக ஒரு டீம் இருக்கும். அதில் யார் இருப்பாங்கன்னா டேரக்டர், இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ரைட்டர், கான்செப்ட் ஆர்டிஸ்ட், இவங்கெல்லாம் வந்து இவங்க இனிஷியலாக வந்து ஒரு ஸ்டோரி ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அதை எப்படி விசுவலைஸ் பண்ணலாம் அப்படின்னு இனிஷியலாக அவங்க தான் வந்து இந்த ப்ராசஸ் வந்து தொடங்கி வைப்பாங்க. அதுதான் க்ரியேட்டிவ் டீம். தென் வந்து இந்த க்ரியேட்டிவ் டீம்கிட்டே வந்து அதுக்கப்புறம் உள்ள டீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் டிசைன். இவங்க தான் வந்து அந்த கதைக்கு தகுந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ 2Dயில் ஸ்கெட்ச் பண்ணுறதாகட்டும், இல்லை அதுக்கான என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத 2Dயில் ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கு இந்த ஆர்ட் அண்ட் டிசைன் டீம் இருப்பாங்க. தென் தேர்டு தான் பார்த்திங்கன்னா 3D டிபார்ட்மெண்ட். இந்த 3D டிபார்ட்மெண்ட் தான் பார்த்திங்கன்னா மாடலிங், டெக்ஸ்சரிங், ரிக்கிங், அனிமேஷன், இந்த மாதிரி நிறையா வந்து சப் கேட்டகரி இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து இந்த 3D டிபார்ட்மெண்ட்டுக்கு அண்டர்லாம் வரும், கீழே தான் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4வது வந்து டெக்னிக்கல் டீம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்களாம், பைப்லைன் வந்து டிசைன் பண்ணுவாங்க, லைட்டிங் செட் பண்ணுவாங்க, புதுசாக ஏதாவது வந்து ஷேடரோ இல்லைனா டூல் க்ரியேட் பண்ணுறதா இவங்க வந்து டெக்னிக்கல் டீம் இது பண்ணுவாங்க. ஸோ இவங்களை மேக்ஸிமம் வந்து டெக்னிக்கல் ஆர்டிஸ்ட்டுன்னு கூட சில கம்பெனிகளில் வந்து இவங்க சொல்லுவாங்க. இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு பேர் வந்து டெக்னிக்கல் ஆர்டிஸ்ட். நிறைய பேர் ஹுடினி இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி வந்து டெக்னிக்கல் ஆர்டிஸ்ட்டாக போகலாம். ஸோ தென் வந்து 5th வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் நார்மலாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ வீடியோ வந்து ஃபைனலாக ரெண்டர் பண்ணி கம்போஸ் பண்ணுறது, அப்புறம் சவுண்டு இன்ஜினியரிங். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு உள்ளே தான் வரும். தென் வந்து ஃபைனலாக மேனேஜ்மெண்ட், அதாவது வந்து ப்ரொடியூசர், அந்த மொத்த கதையை அந்த ஃபிலிமோ இல்லை அந்த சீரீஸோ அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் ப்ராஜெக்டை மெயின்டைன் பண்ணுறவங்க, அப்புறம் கிளைண்ட்டு கூட கம்யூனிகேட் பண்ணுறவங்க. இது எல்லாமே வந்து இந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டீமுக்கு கீழே தான் வரும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு அனிமேஷன் ஸ்டூடியோ இருக்கும். நான் என்ன கேட்டிங்கன்னா இந்த அதான் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன ஆன்சர் தான். இந்த 2 என்டர்டெயின்மெண்ட் அண்ட் மீடியா, அட்வர்டைஸிங் அண்ட் மார்க்கெட்டிங் கேட்டகரி, இது 2ஐயும் விற்றுட்டு மற்ற எல்லா வேலைக்கும் போங்க. இது வந்து கொஞ்சம் ஆபத்தானது. அட் த சேம் டைம் உங்களுக்கு நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கான சேலரி கிடைக்காது இந்த 2 இண்டஸ்ட்ரியிலையும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு வந்து 2க்கும் நம்ம பதில் சொல்லிட்டோம். அடுத்து வந்து டிசிஷன் மேக்கிங் அண்ட் ரிலேட்டட் டு இட் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காப்புல. ஸோ டிசிஷன் மேக்கிங்னால் அது எதுக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கு கேட்குறாங்களா, இல்லை வந்து நம்ம நேற்றுக்கு வந்து என்கிட்ட என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லுவேன், ஆலினான் அழகுராஜானா அப்படின்னு சொன்னதுனால காமனாக கேட்குறாரான்னு தெரியல. ஸோ டிசிஷன் மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டெக்னிக்கலி நம்ம பார்க்கணுன்னா ஒரு 6 விஷயம் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு பிரச்சனை இல்லைனா உங்களுக்கு ஏதோ ஒன்று எங்கே நம்ம வந்து தடுமாறுறோமோ அந்த இடத்துல ஒரு பிரச்சனையோ இல்லைனா ஒரு கோலையோ நம்ம வந்து
அதை வந்து அதை அட்டென்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த 5 ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாவே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஐடியா கிடச்சிடும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபை, அது நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நமக்கு என்ன பிரச்சனை இல்லைன்னா என்ன கோல், எண்டு கோல் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்ஸ் எண்டு கோல் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதை பற்றிய இன்ஃபர்மேஷனை நம்ம கேதர் பண்ணணும். என்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியுதோ ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம கேதர் பண்ணி எழுதி வச்சுக்கணும். அடுத்துக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை த அல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கோ இந்த கோலுக்கோ இல்லைனா இதில் எதுக்காவது ஒன்றுக்கு வந்து ஒரு அல்டர்னேட்டிவ்ஸை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த அல்டர்னேட்டிவ்ஸை எவாலுவேட் பண்ணணும். ஸோ இந்த அல்டர்னேட்டிவ் எல்லாத்தையும் எவாலுவேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து 5th ஸ்டெப் தான் சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். இந்த அல்டர்னேட்டிவை எவாலுவேட் பண்ணிட்டு இதில் எது பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணிவிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதுதான் 6th. ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு லேப்டாப் வந்து வச்சுருப்பாங்க. அந்த லேப்டாப்பை வந்து ரொம்ப பழசாக அவுட்டேட்டடாக இருக்கும். புதுசாக ஏதாவது லேப்டாப் வாங்கணும், ஏன்னா இப்போ 3D இல்லைனா XRக்கு ஒர்க் பண்ணணும்னா ஒரு லேப்டாப், நல்ல லேப்டாப் வேணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு லேப்டாப் வாங்கலாமா இல்லை ஆல்ரெடி உள்ள லேப்டாப்பை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்குன்னா அதுக்கு வந்து இந்த 6 ரூலை வந்து அப்ளை பண்ணி பார்ப்போம் இப்போ. ஸோ நமக்கு இதுதான் ப்ராப்ளம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இன்ஃபர்மேஷன் தான் கேதர் பண்ணணும். இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறோன்னா என்ன, நம்மக்கிட்ட உள்ள லேப்டாப் என்ன ஸ்பெக்கு, ஸோ ஆல்ரெடி உள்ள லேப்டாப்பு என்ன ஸ்பெக்கு, அதே மாதிரி இப்போ பிளெண்டரோ இல்லை மாயாவோ யூஸ் பண்ண போகிறோம், யூனிட்டியோ யூஸ் பண்ண போகிறோம்னா அதுக்கு சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்டு என்ன, இதை நம்ம தான் எழுதிக்கணும். ஸோ இந்த சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்டுக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா புதுசாக ஒரு வாங்க போகிறோம், இப்போ நம்ம பட்ஜெட்டு அதையும் எழுதணும். நம்ம பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு, ஒரு மிட் ரேஞ்ச் லேப்டாப் வாங்குற அளவுக்கு நம்ம பட்ஜெட் இருக்குது, ஒரு 40 ரூபா 45 ரூபா இருக்குன்னா அதையும் எழுதணும். அதுக்கப்புறம் வந்து ஹை பட்ஜெட் உள்ள, அதாவது ஒர்க் ஸ்டேஷன் மாதிரி உள்ள லேப்டாப்போட பட்ஜெட்டு, அதோட ஸ்பெக்கு எல்லாத்தையும் எழுதுகிறோம். மிட் ரேஞ்சோட ஸ்பெக்கு, அதோட ரேட்டு எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணதுக்கப்புறம் அதை பார்த்தாவே நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம 3rd ஆப்ஷனுக்கு போகிறோம், ஃபைண்ட் த அல்டர்னேட்டிவ்ஸ். இப்போ நம்மள்ட்ட லெவல் ப்ராப்ளம்க்கு இதுக்கு என்ன அல்டர்னேட்டிவ்ங்கிறப்ப, இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு லேப்டாப், சாதாரண லேப்டாப் இருக்குது, இதை வந்து நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது நான் பிளெண்டரோ இல்லைனா ஏஆர் ஒர்க் பண்ணுற அளவுக்கு என்னோட இந்த லேப்டாப்பை மாற்றணும்னா நான் என்ன பண்ணணும், ஒன்று லேப்டாப்பை மாற்றணும், இல்லைனா லேப்டாப்பில் உள்ள காம்போனன்ட் மாற்றணும். லேப்டாப்பை மாற்றினா அது வந்து மிட் ரேஞ்சில் மாற்றுறதா இல்லை வந்து ஹை எண்டில் வாங்குறதா, ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷனும் வரும். இப்போ தான் நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு எவாலுவேட் பண்ணணும். ஸோ நான் வந்து இந்த பட்ஜெட்டில் எனக்கு இவ்வளோ தான் காசு இருக்குது அப்படின்னா இதை யூஸ் பண்ணி என்னால் ஒரு ரேமோ இல்லைனா ஒரு எஸ்எஸ்டியோ அப்கிரேட் பண்ண முடியும் என்னோடய பழைய லேப்டாப்பில் அப்படின்னு, என்னோடய பட்ஜெட் அவ்வளோதான் இருக்குன்னா அதை நம்ம எழுதிக்கணும். அடுத்ததாக இல்லை என்னோடய பட்ஜெட் வந்து 40,000 ரூபா இருக்குது, இப்போ நம்ம எவல்யூஷன் பீரியடில் 40-45 ரூபா இருக்குன்னா நான் ஒரு மிட்ரேஞ்ச் லேப்டாப்பை வாங்கிடுவேன் அப்படின்னா அதை எழுதிக்கங்க. இல்லை எனக்கு வந்து 1,01,000க்கு மேலே எனக்கு பட்ஜெட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஹை எண்ட் ஒர்க் ஸ்டேஷன் லேப்டாப்புக்கு போயிடலாம். ஸோ இதை எவாலுவேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம டிசைட் பண்ணணும் நம்மளோட பட்ஜெட்டை வச்சு. ஸோ இந்த பட்ஜெட்டில் நான் வந்து இப்போதைக்கு எனக்கு ஒரு நான் வந்து கூடுதலாக ரேமும் எஸ்எஸ்டியும் போட்டு நான் என்னோடய லேப்டாப்பை அப்கிரேட் பண்ணுறேன். இந்த அப்கிரேட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் நாளைக்கு வந்து நம்ம பிளெண்டரோ அட்லீஸ்ட் பிளெண்டரு அதாவது யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம மனசை தேத்திக்கணும். இல்லை எனக்கு வந்து 40,000 இருக்குன்னா நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு அந்த மிட்ரேஞ்ச் லேப்டாப்புக்கு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் டெக்னிக்கலாக டிசிஷன் மேக்கிங்கே எடுக்கிறது. இவ்வளோ தான் நமக்கு தெரியும். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு அதில் கிளியர் ஆகுங்க. உங்களுக்கு ஃபைனலாக நீங்கள் எவாலுவேட் பண்ணிவிட்டு பெஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான்
நம்ம எக்ஸாம் லெவல்ட்ட சொல்லணும், கொஞ்சம் போர் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா,